அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 10ஆம் நாள் வகுப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப காமனா அதிகமாக மக்கள் கஷ்டப்படுகின்ற விஷயங்களுக்காக ஜோதிடர்களிடம் வருகின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம் போகிறோம். பரிகாரங்கள் வகுப்பு அப்படின்னும் பொழுது சில கேசஸ் வெரி ஆஃபன் வரும் இல்லையா? சில சில கேசஸ் இதுக்குதான் ஜோசியத்துக்கு வருவாங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் கேசஸை நம்ம ஓரளவு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு நீங்க இப்ப எல்லாம் என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, இல்ல அதனால எந்த யூஸும் இல்லை அப்படியே தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப அதிகமா ஜோதிடர்கிட்ட வர மேஜர் கேசஸ் கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. 29 வயசு 30 வயசு ஜாதகத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. பையனுக்கு நாங்க ரொம்ப நாளா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், கல்யாணம் நடக்கல. அதுக்கு அடுத்து அதிகமா ஜோதிடர்கள் கிட்ட வர கேசஸ் குழந்தை இன்மை. சரியா? குழந்தை. அதுக்கு அடுத்து ஜோதிடர்கள் கிட்ட அதிகமா வர கேஸ் திருமண பொருத்தம் பார்க்குறது. அதுக்கு அடுத்து ஜோதிடர்கள் கிட்ட வர அதிக கேஸ் வியாபாரத்துல நஷ்டம், தொழில்ல நஷ்டம். அதுக்கப்புறம் ஜோதிடர்கள் கிட்ட வரக்கூடிய கேள்வி வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள். வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டுல இருந்து வர்றது. தென் வெரி காமனா கேட்கப்படுகிற வீடு கட்டுறது, வீடு கட்டி பாதியிலேயே நிக்குது, எப்ப முடியும் அப்படின்றது. அதோட சேர்த்து அதுக்கு அடுத்த லெவல்ல எப்படி இருக்கும், பொண்டாட்டியும் இவரும் பிரிஞ்சு இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கும் பொழுது இதை சேர்த்து வைக்க முடியுமா, ஒன்னா சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள். யூத் பசங்களா இருந்தாங்கன்னா அந்த யூத் பசங்களுக்கு காதல் கைகூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி. தவிர ஜோசியர் கிட்ட கல்யாணம் வச்சிருக்கிறோம், டேட்டு பார்த்து கொடுங்க, காது குத்து வச்சிருக்கிறோம், டேட்டு பார்த்து கொடுங்க, பொண்ணு சடங்காயிடுச்சு, டேட்டு பார்த்து கொடுங்க, அந்த மாதிரி முகூர்த்தம் கிடைக்கிறதுக்கு வருவாங்க. சில சமயம் கோயில்கள்ல இருந்தே குடமுழுக்கு எப்ப பண்ணலாம், கும்பாபிஷேகம் எப்ப பண்ணலாம்ன்ற அளவுக்கு டேட்டு கேட்கிற அளவுக்கு வருவாங்க. இப்போ ஜோதிடரோட தலையாய கடமை நாள் நட்சத்திரம் பார்த்து குறிச்சு கொடுக்கிறது. அதுலயும் இறந்த திதியை பார்த்து குறிச்சு கொடுக்கிறது. அடுத்த வருஷம், அடுத்த வருடங்கள்ல திதி என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்ராத்த திதி கொடுக்கறதுக்கு.
இதுதான் ஒரு காமனா மாடர்ன் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வர கொஸ்டின்ஸ். மாடர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் கொஞ்சம் புகழ்பெற்ற மாடர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட வர கொஸ்டின்ஸ் வந்து இந்த லவ் பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு லவ் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இந்த வாழ்க்கை செட் ஆகல, இதை பிரேக் பண்ணிட்டு இதை செட் பண்ணிக்க முடியுமா, அஹ் எனக்கு வந்து இப்ப சில பல லட்சங்கள், சில பல கோடிகள் கடன்ல இருக்குது, இந்த கடனை வந்து நான் எப்படி அடைச்சிட்டு போறது. மாடர்ன் மாடர்ன்ல நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி சொத்து தகராறுல மாட்டிக்கிட்டு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி வழக்கத்திற்கு மாறாக வெரி ரேர் கேசஸ், அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற சில வித்தியாசமான கேசஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ் தாண்டி கொஞ்சம் இப்போ மாடர்னா இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட வருது. ஸோ எந்த கேசஸா இருந்தாலும் ரூல்ஸ் என்ன, இப்ப இந்த பிரச்சனை தீருமா, இவர் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவாரா, வந்துட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒரு அமைதியான அந்த சொல்யூஷன் கிடைக்குமா, இதை நம்ம ஜோதிடம் சார்ந்து ஒரு சொல்யூஷன் சொல்லணும். சரியா? அந்த மாதிரி இது மாதிரி நம்ம ஒரு காமனா சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கோம். சம்திங் நம்ம கற்பனை கெட்டாத அளவுக்கு கேசஸ் வரும். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கேசஸ் எல்லாம் நமக்கு வரும். அப்ப டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, உயிர் போயிடும் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த கேசஸ்க்கு நம்ம என்ன பதில் சொல்றது? ஆனா அந்த கேசஸ்க்கும் நம்பிக்கையோட நம்ம வந்து சரியாயிடுவாங்க போங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்ப ஒரு கேஸ் நம்ம கிட்ட வருதுன்னா, அந்த கேஸோட சிவியாரிட்டி, ஜோதிடர்கள் கிட்ட வர கேஸோட சிவியாரிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சிவியாரிட்டி வந்து நீங்க தொழில்முறை ஜோதிடர்களா இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த சிவியாரிட்டி அதிகமா வராது. நீங்க தொழில்முறை ஜோதிடர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜாதகம், 10 ஜாதகம் வந்துருது பார்க்கறதுக்கு. நீங்க டெய்லி குறைஞ்சபட்சம் 5 ஜாதகங்கள் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு முழு நேர ஜோதிடர். அப்ப உங்ககிட்ட வர ஒரு கேஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப தெளிவா நம்ம சாதாரண ஹாஸ்பிட்டல்ல ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு வீட்ல இருந்து தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? அப்ப டாக்டர்ஸ கைய புடிச்சு பார்த்துட்டு, இல்லங்க இங்க பார்க்க முடியாது. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டு ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நெறைய கேஸஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க வச்சு பார்த்தா அந்த உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இமிடியேட்டா ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது கூட வசதி இல்ல. அப்படின்னும் பொழுது, அந்த மாதிரியான கேஸஸ வந்து நீங்க வாலண்டரியா எடுத்து நான் சரி பண்றேன் அப்படின்ட்டு சொல்லாம, இல்ல நீங்க வேற யாருக்கிட்டயாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறது உங்களுக்கு நல்லது. சரியா? அப்ப சில எக்ஸ்ட்ராடினரி கேஸஸ நம்ம வந்து மார்த்தட்டிக்கிட்டு, நான் தான் சொல்யூஷன் சொல்லுவேன் அப்படின்ட்டு உள்ள போகாம இருக்கிறது நல்லது. அதே நேரத்துல இந்த கேஸ் வந்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இன்ஸ்டன்ட்டா நான் பதில் சொல்லல அப்படின்னா, நான் ஜோசியக்காரனே இல்ல அப்படின்ட்டு வாய்க்கு வந்தத எதையோ ஒண்ண சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற அந்த மனோபாவம் எல்லா ஜோதிடர்கள்கிட்டயும் இருக்கு. அது பிரஸ்டீஜ் இஷ்யூவா வந்துட்டாங்க. நம்ம பதில் சொல்லலைன்னா நமக்கு ஜோசியம் தெரியாதுன்னு நினைச்சிருவாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பாடி, ஏதோ ஒரு ரூல்ஸ சொல்லி
சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லி. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம ஒரு கான்கிரீட்டா ஒரு ஒரு சொல்யூஷன நம்ம சொல்லி அனுப்பும் பொழுது, அந்த கான்கிரீட் சொல்யூஷன் நம்ம சொல்லி அனுப்பிச்சு அவங்க போயிட்ட பிறகே நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். இத இத செஞ்சுட்டா நிச்சயமா அவனுக்கு அது சரியாகும். அப்படின்ட்டு ஒரு திருப்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதுதான் ஒரு உண்மையான ஜோதிடம். இப்ப அந்த அந்த ஒரு கம்ஃபர்ட்ட நம்ம என்ன சொல்யூஷன் குடுத்தோம், அந்த கேஸஸ்க்கு நம்மகிட்ட வந்தவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் குடுக்குறோம். அந்த சொல்யூஷன் 100% ஒர்க் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட பிரச்சனைகள் நிச்சயமாகவே மாறும். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் புரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர். ஓகேவா? அதுக்கு ஹெல்ப் பண்ற டூல்ஸ குடுக்கிறது தான் இந்த பரிகாரங்கள். சோ நவ் இந்த புரோகிராம்ல வந்து ஒரு டிஸ்கஷன் உங்ககிட்ட நான் வச்சுக்க விரும்புறேன். அந்த டிஸ்கஷன் ஒரு கொஸ்டினர் மாரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் 2, 3 கேள்விகள் கேட்கிறேன். அந்த கேள்விகள் நீங்க ஃப்ரீயா மனசு தொறந்து பதில் சொல்லுங்க. பக்கத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க என்ன நெனச்சுப்பாங்க? இவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்ற அந்த மாரி எண்ணங்கள் வேண்டாம். ஜஸ்ட் ஓப்பனா எல்லாரும் படிக்கிறவங்க தான். இங்க எல்லாருமே தப்பு செய்றவங்க தான். ஹியூமன் எரர்ஸ் இருக்கும். உங்களுடைய ஓப்பனான கருத்துக்கள சொல்லுங்க. சரியா? சோ நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். அத நான் நோட் பண்ணிக்கிறேன். ஐ அம் ஸ்டார்ட்டிங் வித் ஆஸ்ட்ரோ சுப்பிரமணியன் சார். ஓகேங்க. சார் சார் உங்களுக்கு பிடித்த நம்பர் என்ன சார்? 3 3 ஆ பிடித்த நம்பர் 3. ம். பிடித்த நிறம் சார்? வயலட் வயலட். ம். உங்களுக்கு பிடித்த தெய்வம் சார்? முருகன். உங்களுக்கு பிடித்த பூ சார்? ரோஸ். ஒரு நாள்ல நீங்க அதிகமா பயன்படுத்துற வார்த்தை என்ன சார்? கரெக்ட்டா சொல்ல முடியல. ம். கரெக்ட்டா சொல்ல முடியல. ஒரு குறிப்பிட்ட வார்த்தைய நீங்க அதிகமா பயன்படுத்த மாட்றீங்களா? அப்சர்வ் பண்ணல. அப்சர்வ் பண்ணல. ஏன் கேட்கிறேன்னா, சில பேர்லாம் முருகா, 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 முருகான்னு இருப்பாங்க. சில பேர்லாம் ஜீசஸ், ஜீசஸ்ன்னுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தைய வந்து அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ரொம்ப அதிகமா பிரயோகப்படுத்துவாங்க. அது ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? அப்படின்ற மாரிலாம் கூட இல்லாம, சில வார்த்தைகள் அவங்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும்.
காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் தூங்குறதுக்குள்ள இந்த வார்த்தை பிரயோகம் அதிகமாகுது. நீங்க பலன் சொல்லி சக்சஸ் ஆகுற கேஸஸோட ரேஷியோ சார். 10 பேருக்கு பலன் சொன்னா, எத்தன பேரு சரியாயிடுச்சுன்ட்டு சொல்றாங்க? அந்த ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டிங் கஸ்டமர்ஸ்ன்னு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ வராங்க. வந்துட்டு போனவங்க திருப்பி வந்ததே இல்ல. வந்தவங்க திருப்பி வராங்க. அது மாரி ஒரு 5 வருஷமாவோ, 10 வருஷமாவோ, ஒரு வாடிக்கையா ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போற மாரி, அவங்களுக்கு அப்பப்ப பிரச்சனைகள் வரும்பொழுது, உங்ககிட்ட திருப்பி வராங்க. ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்க எத்தன பேர் இருக்கிறாங்க? அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட பெர்சன்டேஜ் என்னன்னு நினைக்கிறீங்க? 80% 80% ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் ஆ, ரெகுலரா வராங்க. வராங்க. அப்படின்னா, அவங்க நீங்க குடுக்குற சொல்யூஷனுக்கு அவங்களுக்கு தீர்வு இருக்கு. அதனால தான் ஆமா. வராங்க. கண்டிப்பா. ஓகே. நீங்க குடுக்குற மேஜர் சொல்யூஷன்ல ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே குடுப்பீங்க. அப்படின்னா, ஒரு மந்திரமோ, ஒரு ஸ்லோகமோ, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த நார்மலா யாருக்கு என்ன சொன்னாலும், இத ஒரு காமனாவே சொல்லிடுவீங்க. டிஃபால்ட்டா. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்களா? நான் சொல்றது இல்ல. அவங்க வந்து தனிப்பட்ட முறையில சொல்றது. ம். உதாரணமா தேவாரம், திருவாசகம், அ. திருப்புகழ், ம். நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், ம். இதுல இருந்து பாடல்கள் சொல்லி. தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தத்திலிருந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து, அத படிக்க சொல்றது. திருப்புகழ், திருப்புகழ். ஆ. இதிலிருந்து பாடல்கள் பாடச் சொல்வது. ஆமா. நீங்க அந்த தமிழ் தெரியாதவங்களா இருந்தா, ம். இந்த காயத்ரி மந்திரங்கள், ம். காயத்ரி மந்திரங்கள், சுப்பிரமணிய புஜங்கம், ம். ஒரு சிலருக்கு காளி மந்திரங்கள்னு சொல்லி. அதாவது கோர்ட்டு கேஸ் அக்ரெசிவா இருக்கிற பிரச்சனைகளுக்கு காலி மந்திரங்கள் சொல்றீங்களா? சார், சொல்லுங்க. ராகு, கேது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க, அந்த மாரி உக்கிரமான பிரச்சனைகளுக்கு காளி மந்திரங்கள் சொல்றீங்களா? சொல்லுங்க. ம். சோ, இத போய் மக்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபீட்பேக் வருது. வருங்க. ஓகே. சோ, இதுதான் உங்களோட மேஜர் ரெமெடி மந்திரங்கள் தான். மந்திரங்கள் உங்களுடைய ரெமிடீஸ்ல மேஜரா இருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா? அத மட்டும் தான் சொல்றேன். இந்த கோயிலுக்கு ம். போறது 2வது. ம். அதுல ஸ்பெசிஃபிக்கா சில கோயில்கள் வெரி ஆஃபன் அதிகமா சொல்லுவீங்களா? இந்த 9 நவக்கிரகங்களுக்கு சொல்றது. ஆ. அது போக திருச்செந்தூர், ஆ. ஸ்ரீரங்கம், திருப்பதி, இந்த மாரி அதாவது ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருச்செந்தூர். அதாவது நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபைனலா ஏதாச்சும் இந்த ஒரு கோயில்ல போய் நிறுத்திட்டா, அவங்க வந்து கடவுள் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில இல்ல. அப்படி இல்ல. ஆ, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆ இந்த மந்திரங்களும் தொடர்ச்சியா சொல்லணும். சொல்லணும். ஓகே. இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து 30% தான். ஆ.
இவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் மினிமம் மந்திரங்கள் சொன்னா தான் பிடிக்கும். ம். அருமை சார். மிக அருமை. நன்றி. தேங்க்யூ. அடுத்து சுகேந்திரன் விக்டர் ராய் ரோஜஸ். சார் சுகேந்திரன் சார், டிரைவிங்ல இருக்கீங்களா? சுகேந்திரன் விக்டர் ராய் ரோஜஸ். சரி. அடுத்து டிஏஹெச்சி ஆண்டோவா? ஆண்டோ ராஜு சார். ஆண்டோ ராஜு சார், வணக்கம், காலை வணக்கம் சார். காலை வணக்கம். நீங்க ஜோசியம் பாக்குறீங்களா இல்லையா? இல்ல சார். மலர் உங்ககிட்ட மருந்து உங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு வரவங்க கிட்ட நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்க பிரச்சனைக்காக என்கிட்ட மருந்து கேட்டு வருவாங்க. ஆ, நான் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் எத்தனை பேருன்னு கேட்பேன். அவங்களோட ம். ஆக்டிவிட்டிஸ் என்ன ஏதுன்னு கேட்பேன். அப்புறம் அவங்க குடும்பத்துல யாராவது 2ஆம் தேதி கூட்டல் எண்ணில பிறந்திருக்காங்களான்றத கேட்பேன். இருங்க அப்புறம் ஒரு நிமிஷம் மெதுவா சொல்லுங்க, நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அஹ், 2ஆம் தேதி கூட்டல் எண்ல நியூமராலஜி கேக்குறீங்க. ஆமா, அதுல பிறந்திருக்காங்கள கேட்பேன். ம். அப்புறம் ஒருத்தர் குணாதிசயங்களை பத்தி கேட்பேன். ஆ, அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனைன்றத கேட்பேன். பையன் படிக்கல அதனால கவலை, மனைவி சண்டை போடுறாங்க அதனால பிரச்சனை, சொத்து விக்கல அதனால பிரச்சனை பண்றோம். அதுக்கேத்த மருந்துகளை கொடுப்பேன். குடும்பத்துல இருக்கிற நபர்கள் பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டு மருந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தரேன் சார்ன்றுவேன். நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க ஒரு கவுன்சிலிங்? ஒரு 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 பேஷண்ட் வராங்க அப்படின்னா நீங்க இந்த கவுன்சிலிங் டைம் எவ்வளவு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஃபாஸ்டா முடிப்பீங்க? எவ்வளவு நேரம் வேணா எடுக்கும். அவங்க விருப்பப்பட்டா அளவுக்கு அவங்க டீட்டெயில்ஸ். ஒரு சிலர் எனக்கு தானே மருந்து கேட்டேன், எதுக்கு மனைவி பத்தி சொல்லணும், குழந்தைகள் பத்தி சொல்லணும்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஆ, அப்போ இவங்கள பற்றின டீட்டெயில் மட்டும் கேட்டுட்டு அதுக்கு உண்டான இந்த மெடிசன் இது இதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அவங்க ம், எல்லாரையும் பத்தி தகவல் கொடுக்கும்போது அது டேக் ரொம்ப நல்ல நேரம் எடுக்கும். அது 1/2 hour 1 hour கூட ஆகும். ம். ஓகே. சோ உங்ககிட்ட வரவங்க வந்து அஸ்ட்ராலஜிக்காக வரல. நீங்க வந்து ஒரு ஃப்ளவர் மெடிசன் பிராக்டிஸ் பண்றவருன்றத தெரிஞ்சு ஆமா, அதுக்காக ஆமா, தான் ஸ்பெசிஃபிக்கா ஆமா, வராங்க. ஆமா, ஆமா. வித் ரெஃபரன்ஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் வேற யாரோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பண்ணவங்க ஏற்கனவே ஜெயிச்சவங்க. வராங்க. சோ வரவங்களுக்கு நீங்க இன்ஸ்டன்ட்டா மருந்து கையில இருந்து எடுத்து குடுத்து விட்டு அனுப்பிச்சுருவீங்களா? இல்ல, எனக்கு ஃபுல்லாவே ஆன்லைன் சர்வீஸ் தான். யாரையும் நான் நேர்லயே பார்க்கவே மாட்டேன். ம், ஏன்னா டைமுக்கு வர மாட்டாங்க. ம், அப்புறம் அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப இதா இருக்கும். அதனால யாரா இருந்தாலும் நான் கன்சல்டேஷன் ஃபீ வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்க ரிச்சா போறான்னு கூட தெரியாது. ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு மருந்து மட்டும் வாங்கிக்கிருவாங்க. ஓகே. சோ ஃபாலோ அப் கால் எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை பண்ண சொல்றீங்க? எப்ப வேணா பண்ணுங்க அப்படிம்பேன். அவங்க 1 மாசம் வரைக்கும் எனக்கு ஃபாலோ அப் கால் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெயிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க ஃபேமிலி நபருக்கு ஏதாவதுனா வருவாங்க. அப்படிதான் டாக்டர். சோ உங்களுக்கு வந்து இப்ப மருந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு 1 வீக்ல ஒரு கால் வரும்னு எடுத்துக்கலாமா? இது எப்படி சாப்பிடுறது டவுட்ன்ற மாதிரி ஏதாச்சும் நான் கூப்பிடுவாங்களா? மருந்து கொடுத்த பேமெண்ட் வந்த உடனேயே இம்மீடியட்டா எப்படி சாப்பிடுறது இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஆ, வீடியோவோ, டைப்டு மெசேஜோ, பிரிண்டட் டாக்குமெண்ட் டக் டக்குன்னு கொடுத்துருவேன். அவங்களுக்கு ம். டவுட்னா கொரியர் ரீச் ஆன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளவு.
மலர் மருத்துவத்தோட நீங்க ஹோமியோபதியும் சில மெடிசன் சேர்த்து குடுக்குறீங்க. கரெக்ட்டா? ஹோமியோ, சித்தா இதெல்லாம் பெஸ்ட், சீக்கிரமா அவங்க ஹெல்த் வைஸ் ஸ்குவாஷ் பண்ணி வர முடியுமோ எல்லாமே கம்பைன் பண்ணுவோம். நீங்க இந்த டிசிஷன் எடுக்குறீங்க இல்லையா? இவங்களுக்கு ஆ. இந்த மலர் மருந்து குடுக்கணும் அப்டின்ட்டு. ம். அந்த டிசிஷன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நெறைய மருந்துகள் வந்து ஒரே மாதிரியான விஷயத்த சொல்ற மாரி இருக்கும். ம், மலர் ம், மருந்துல. ம், ம். அப்ப அந்த கன்ஃப்யூஷன்ஸ எப்படி அவாய்ட் பண்ணிட்டு பிக் பண்றீங்க? அதாவது இப்ப நெறைய பிரச்சனைகள நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானும் ஃபேஸ் பண்ணவங்க கூட இருந்திருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு ம். போறதா இருக்கட்டும், அவங்க ப்ராப்பர்ட்டி பிரச்சனை அது இதுன்னு போறது வர்றது சின்ன வயசுல இருந்து இருக்கிறதால நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 4 மருந்து சொல்லுவேன். ஒரு சிலர் 4 மருந்து வாங்க வசதி இருக்காது. அப்போ ஒரு தலையாய ஒரு மருந்த குடுத்து கூட அனுப்பிச்சுருவோம். வசதிப்பட்டா அடுத்தடுத்து வாங்கிக்கிறங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அந்த மருந்து செலக்ட் பண்ணும் பொழுது, அந்த ப்ராசஸ் நீங்க செலக்ட் பண்ணும் பொழுது, ம். உங்களையும் அறியாம ஏதாச்சும் ஒரு இன்ட்யூஷன்ஸ் உங்களுக்கு வருதா? இல்ல நீங்க நார்மலா, கேஷுவலா இப்ப ஒரு இல்ல கடைக்காரர்ட்ட எனக்கு போயிட்டு வரும். எனக்கு அதாவது என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே எனக்கு வரும். அதனால தான் அவர் குடும்ப நபர்கள பத்திலாம் விசாரிக்கிறேன். அவங்க குடுக்குற பிரஷரையும் இவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை ரோட்ல இருந்தாலும், ஒய்ஃப், குழந்தைங்க குடுக்குற பிரச்சனை, அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இன்னும் பயங்கரமா போயிடும். இவரால அத ஹேண்டில் பண்ண முடியாம. குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவர் பைக் எடுத்துட்டு ரோட்டுக்கு போம்போது அந்த டிரைவிங்ல கூட அவருக்கு பிரச்சனை வந்துரும். ஒரு ஹாப்பி மூட்ல போனா, அவர் ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல அதெல்லாம் ஜெயிச்சு கூட போயிடுவாரு. அந்த இது எல்லாமே வரும். அதுக்கு ஏத்த மாரி தான் குடுப்பேன் டாக்டர். நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறது ஆ. சம்திங் வென் யூ ஆர் பிரிஸ்கிரைபிங் ம். யூ ஆர் இன் அனாயிட்டிங் ஸ்டேட்டா? ஆர் நீங்க அ. நார்மலா இருந்து விழிப்பு நிலையிலேயே மருந்து குடுக்குறீங்களா? இல்ல விழிப்பு நிலையிலே ஒருத்தருக்கும் ஒரு மாரி இருக்கும் டாக்டர். ஒருத்தர் அழுதுகிட்டே கூட பேசுவாங்க. ஒரு சிலர் இது சொன்னாங்க, இது இப்படி வேணும், இது வேணும்னே சொல்லி கேட்பாங்க. அதுக்கேத்த மாரி சொல்லுவாங்க. இல்ல அது அது எனக்கு புரியுது. நான் வந்து ஆ. என்ன எக்ஸாக்ட்டா நேரோ டவுன் பண்றேன்னா, சில சில விஷயங்கள் நீங்க அவங்க வந்தோனயே ம். அவங்களுக்கு லார்ஜ் குடுக்கணும். அவங்களுக்கு இம்ப்ரெஸ் குடுக்கணும். இவங்களுக்கு ம். வந்து ம். சிக்கரி குடுக்கணும். அப்படின்ட்டு ம். அந்த வந்தோனயே தோணிடும். ஆமா, ஆமா. அது மாறாது. ம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போதே. பட் ஆ. அவங்க சொல்லி முடிக்கும் பொழுது, அ. உங்களுக்கு இப்போ குழப்பம் வந்துரும். ஒரு 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 குழப்பம் வருது. இப்ப வந்து இந்த காம்பினேஷன்ஸ் போடும்பொழுது, ம். இந்த காம்பினேஷன்ஸ்க்கு என்ன செய்றது அப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நார்மலா வர்ற கேஸ் இல்ல. அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டு, நெறைய டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி, நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லுவேன். அந்த இன்ஸ்டன்ட்லயே அப்படியே லைன்லயே இல்லாம நான் பார்த்துட்டு கூப்பிடுறேம்மான்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு, திருப்பி கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துட்டு கூப்பிடுற இன்ஸ்டன்ஸ் நடக்குதா? ஒரு 25% நடக்கும் டாக்டர். அவங்க ஏற்றுக்கொள்றாங்க அத. ய ஆக்சுவலா நெறைய மருத்துவ முறைகள் அப்படிதான். டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா ஒரு மெடிசன்ஸ்லயும் பார்த்தா 100, 500, 1000 புக் இருக்கு. நம்ம ஒரு பேஷண்ட் வர்ற கஸ்டமர் ஜெயிக்கணும்னா, ஃபுல்லா ரெடி பண்ணி குடுக்குறது தான் நல்லது. இன்னொன்னு ஒரு மருந்து ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. மருந்து வந்துட்ட பிறகு அவங்க இன்னும் இன்னும் பேசுவாங்க. அத வச்சும் 15, 20 நாளைக்கு அப்புறம் சில மருந்துகள் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லுவோம். 15, 20 குட். நாள் கழிச்சு. அவங்க மறுபடியும் இந்த மாதிரி பண்ற ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா டாக்டர். ஏன்னா யூ ஆர் வொர்க்கிங் அரவுண்ட். அவங்க ஆமா, கேஸ வந்து ஆமா, நீங்க ஆமா. கொஞ்சம் டீட்டெயிலா ஒர்க் பண்ணிக்கிறீங்க. கட்டாயம். ஆமா. வந்துட்டானேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தா இந்த பாட்டில் எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லாம, ஆஹ. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க அத பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. அத உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போட்டு ஓட்டுறீங்க. ஆமா. அப்ப வந்து உங்களுக்கு நண்பர்கள் கிட்ட கேட்கிறீங்க. வெரி ம். ஆஃபன் கேட்பீங்கல்ல. இது இது ஒரு கேஸ் ஆமா. வந்திருக்குது. நானும் அ அ அதாவது நம்ம அந்த பிரச் மெடி மெடிசின் ரிலேட்டட்ல கேட்பேன். மைண்ட் ம். பிளாக் ரிலேட்டட்ல நானே ஸ்டடி பண்ணுவேன்.
புக்ஸ் கிக்ஸ் ஆ, ரெஃபர் ஆ, பண்ணி. அது 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 ஓகே தான். அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி, ம். நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன வாங்கி, அது ஓகே தான்ட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு குடுக்குறதுல எந்த தப்பும் இல்ல. அது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான் ஆ, அப்படின்றதுல நீங்க பிராக்டிஸ் பண்றதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆமா டாக்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியாத வித்தைகள் ஒன்றும் இல்லை. நானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இல்ல பட் நான் வந்து அந்த நெறைய பேர கன்சல்ட் பண்ணுவேன். நேராவும் அ, போய் பார்ப்பேன் அவங்கள. ம், நெ அப்புறம் நான் அப்படி கன்சல்ட் பண்றவங்க எல்லாருமே 65 டூ 85 வயசு பெர்சன் தான். யங் ம், பெர்சன்ஸ் நான் கேட்கிறதே இல்ல. ம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜெயிச்சவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ம். அதுல எல்லா தரப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, சயின்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. சரி. உங்களுக்கு புடிச்ச நம்பர் என்ன? 6 கலர்? கலர் ம், பர்பிள், கிரே. ம். டைரக்ஷன்? வடக்கு. உங்களுக்கு பிடித்த தெய்வம்? தெய்வம் எங்க ஃபேமிலி அன்டோனியார் எங்க ஊரு இதுபடி. ம், அப்புறம் எனக்கு சின்னதுல இருந்தே நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ். ம், அதனால நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் இந்தியா ஃபுல்லா போயிருக்கேன். ம், ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் நான் ஒரு பேங்க் மாதிரி நினைக்கிறேன் பார்க்கிறதுக்கு. ம், பேங்க், ப்ரொடெக்ஷன் சென்டர், மக்களை பாதுகாக்கிற இடம், ராஜாக்கள் பாதுகாத்த இடம், ம். அப்படி பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு உங்கள பாதுகாக்கிறது அந்தோனியார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா. நீங்க ஏதாச்சும் பிரேயர் சொல்றீங்களா? நீங்க ஆமா ஏதாச்சும் டாக்டர். கோயிலுங்களுக்கு போங்கன்னு சொல்றீங்களா? கோயிலுங்களுக்கு போங்கன்னு சம்டைம்ஸ் எனக்கு அஸ்ட்ராலஜர்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் சொல்லுவேன். ம், கோயிலுக்கு போக சொல்லி சொல்லுவேன். ம், மற்றபடி ஃப்ளவர் மெடிசன் ஒரு பாதையை நோக்கி வர்றவங்க ஏற்கனவே நிறைய கோயில்லாம் போய் மன்றாடிட்டு தான் வருவாங்க, மைண்ட் அளவுல தெளிவு கிடைக்காம. ம். ஓகே. உங்களோட கெரியர்ல இந்த மலர் மருத்துவம் எவ்வளவு நாளா செய்றீங்க? உங்களோட சக்சஸ் ரேஷியோ எவ்வளவு? நான் வந்து ஒரு 10 இயர்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். ம், சக்சஸ்ன்னு பார்த்தா ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு போன் தொடர்புல இருப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் அவங்க ஜெயிச்ச பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்களா ஒரு ஒரு தோராயமா ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்க. பர்சன்டேஜ்னா ஒரு மெடிசன் வாங்கி ஒரு சில டைம் இல்லைன்னு சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டவங்க எல்லாமே ஒரு 80% ஜெயிச்சிருக்காங்க டாக்டர். இப்ப சாப்பிட்ட 80% மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அது ரொம்ப பெரிய நம்பர். அந்த அந்த மாதிரியான நம்பர்ஸ்ல டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான சில பேஷண்ட்ஸுக்கு நீங்க மலர் மருந்து கொடுத்து அவங்க நார்மல் ஆகி அவங்க ஒரு 4, 5 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு 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 கிரிட்டிக்கலான சூழ்நிலையிலிருந்து மீண்டு உயிர் பெற்று வந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருக்கா? நிறைய தடவை நடந்திருக்கு டாக்டர். ம், ஒரு சிலர் அதாவது ஒரு ஹெல்த் அசார்ட் ஏன் வருதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்க ஹெல்த் அசார்ட், இப்போ கிட்னி ப்ராப்ளம், ரிலேட்டட் ப்ராப்ளம்னா அவங்க ரொம்ப பயப்பட்டு அப்படிலாம் இருப்பாங்க சின்னதுல இருந்தே. நம்ம அவங்க என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம இந்த பயத்துக்கும் மருந்துகள்லாம் கொடுக்கும் போது பயம், அவங்க பட்ட பிரச்சனைகள்லாம் மறந்து இறந்து
இது பண்ணி ஜெயிக்கும்போது அவங்க எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினரை பத்தி விசாரிச்சு அதையும் ஹேண்டில் பண்ணும்போது ஜெயிச்சு வந்துடுறாங்க மேக்சிமம். அதுலதான் 80%. ஸோ இந்த உங்களோட லிஸ்ட்ல வந்து கிட்னி செயலிழந்தவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இருக்குதா? ஆமா, வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ம். ஹாஸ்பிட்டல்லே பேசிக்கிடுவாங்க. நானே சிலவங்களை வந்து ஜிஹெச் கூட அனுப்புவேன். நீங்க ம். வந்து அப்படியே இருக்காதீங்க, 10 மருத்துவம் பாருங்க, ஃப்ளவர் மெடிசன் நான் தரேன், ஜிஹெச்க்கு போங்க. உங்களுக்கு ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவம் ஃப்ராடு, நான் போகவே மாட்டேன்பாங்க. பட் ஐசியூன்னா அங்கதான் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஜிஹெச்சுக்கு போங்க கூட அனுப்பிச்சு விட்டுருக்கு நிறைய பேர். சரி. நன்றி சார். நன்றி நன்றி டாக்டர். ஒரு 2 இது ஆட் பண்ணணும் சார். சொல்லுங்க. இந்த கோயில்ல வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆட். ஸ்ரீபெரும்புதூரா? அந்த மந்திரங்கள் வந்து அந்த தமிழ் தெரியாதவங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், மகிஷாசுரமர்த்தினி. ம். சரி. நாகதேவதா? சார் குட் மார்னிங் சார். ஸோ நீங்க என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் அஸ்ட்ராலஜி இப்பதான் சார் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 1 இயரா இருக்கு பார்த்துட்டு இருக்கேன். ம். ஃப்ளவர் மெடிசன் பண்ணிட்டு இருக்கேன் சார். கூட ம். வந்துட்டு கொஞ்சம் இந்த ஆயுர்வேதா இந்த இதெல்லாம் ம், பண்ணிட்டு இருக்கேன் சார். ம். ஃப்ளவர் மெடிசன் சார். அப்புறம் வர்மக்கலை, அதெல்லாம் வர்மா சொல்லல. அக்குபஞ்சர் அஹ், வர்மா பண்ணிட்டு இருக்கேன் சார். அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ இப்போ இதுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு வருஷமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது இந்த நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து? ம். அக்குபஞ்சர் வந்தது 2004லயே நான் என்டர் ஆயிருக்கேன் சார். ம். அது கேப் இடையில வந்துட்டு நான் ஒரு 6-7 இயர்ஸாவே வந்து எதுவுமே பண்ணாம விட்டுட்டு இருந்தேன். இப்பதான் ம். மறுபடியும் அஹ், ஒரு 1 இயர் 2 இயரா வந்து என்டர் ஆயிருக்கேன் சார். இப்போ வர்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ம். அதுதான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃப்ளவர் மெடிசன் வந்து நான் அக்குபஞ்சர் பண்ணப்ப அப்ப இருந்தே நான் இந்த மலர் மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் சப்போர்ட்டிவ்க்காக மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லா இது பண்ணி ஃப்ளவர் மெடிசன்ன்றது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் சார். சரி. ஸோ இப்ப நீங்க மேஜரா உங்ககிட்ட ஒரு கிளையண்ட் ஒரு பர்பஸ்க்கு வராருன்னா நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜிக்கலா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இல்ல அவங்க சொல்ற அந்த சிம்டம்ஸை வச்சு டைரக்டா மெடிக்கல் அந்த வர்மானா வர்மா, இல்ல சித்தானா சித்தா, அந்த மாதிரி போயிடுறீங்களா? ஹவ் யூ ஆர் ஸ்டார்டட் ட்ரீட்மெண்ட்? இல்ல சார், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு வராங்கன்ட்டு நான் அவங்கள பேச விடுவேன். என்னன்னு சொல்லி கேட்பேன் சார். தேவைப்பட்டா அவங்களுடைய அஸ்ட்ராலஜி மேக்சிமம் அஸ்ட்ராலஜிக்கல்லா வந்துட்டு நான் பாக்குறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டா நானே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி பார்ப்பேன். இல்லைன்னா அவங்க என்ன சிம்டம்ஸ் சொல்றாங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்றத பார்த்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். சரி. இப்ப ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கல்ல எனக்கு. நான் ஒரு சுகருக்கு எனக்கு இருக்குன்னு சொன்னப்ப ஆமாங்க சார். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்து அந்த ஆமாங்க. செக்லிஸ்ட்ல நிறைய கேள்விகளை கேட்டு பேஸ்ட் ஆன் த செக்லிஸ்ட் இது வாதமா, பித்தமா, கபமா, எந்த கேட்டகரியில இந்த பாடி ஃபால் ஆகுதுன்ட்டு ஒரு ஆமா டிசிஷன் நான் எடுத்தீங்கல்ல. வந்து ம், அந்த ஆமாங்க அந்த சார். மாதிரி வாதம் பித்த செக்லிஸ்ட கபத்தை பேஸ் பண்ணி அந்த அந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? சார். ஏன் நாங்க மேக்சிமம் வந்துட்டு எல்லாருமே ஆன்லைன்ல மேக்சிமம் தானே பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து அவங்களுடைய பாடி டைப் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுப்போம் சார். ஓகே. அப்பதான் ஸோ அந்த அவங்களுடைய எதை பேஸ் பண்ணி அவங்களுடைய உடம்பு வந்து என்ன
வாத பித்த கபம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துதான் சார் இது பண்ணுவோம். அதை வச்சே அவங்களுடைய வாழ்வியலுடைய ப்ராப்ளமும் கூட சிலதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். அந்த மாதிரி ஓ பார்த்து அதுக்கு தேவைப்படும் போது சிலருக்கு வந்து அஸ்ட்ராலஜியும் பார்ப்பேன். ஸோ அப்ப நீங்க வந்து உங்களுடைய பிராக்டிஸ்ல முதல்ல நீங்க எடுத்துக்கிறது உங்களோட ஒரு செக்லிஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமருக்கு அனுப்புறீங்க. அந்த கஸ்டமர் ஆமாங்க அந்த சார். செக்லிஸ்ட்டை படிச்சு முடிச்சுட்டு அதுல ஒரு ஆப்ஷன்ஸ்ல கேட்கப்பட்டு இருக்கிற கேள்விகளுக்கு அவர் டிக் பண்ற பதில்களை நீங்க கன்சாலிடேட் பண்ணி அந்த பதில்களின் அடிப்படையில அந்த பர்சன் வந்து வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, பித்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, கபத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. ஆமா ஆமா சார். இன்னொன்னு சார், இப்போ முத்ராஸ் வந்து ம், ரொம்ப முத்ராஸ் வந்து யூஸ் பண்றேன் சார். முத்ரால வந்து கிளியர் பண்றதுக்கு ஆஹ் அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். முத்ரா சொல்லி கொடுப்பேன் சார். அந்த யாருக்கு அந்த பஞ்சபூதத்துல வந்து என்ன கம்மியா இருக்குன்னு இதை பார்த்துட்டு அது மூலியமா முடிஞ்ச வரைக்கும் இப்போ முத்ராஸ்ல வந்து சொல்யூஷன் அதாவது கொடுப்பேன். அதுக்கும் இப்ப வந்து இந்த இது வாதமா, பண்ணுவேன். பித்தமா, கபமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு நீங்க சஜஸ்ட் ஆமா பண்ற ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து முத்ராஸ். ஆமா சார். அப்படி எடுத்துக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஆஹ் முத்ராஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் ரெமடி, அதுக்கப்புறம் வந்து சித்தா, அது தேவைப்பட்டா வந்துட்டு சித்தா மருந்து அது மாதிரி கொடுப்பேன் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து முத்ரா சொல்றீங்க, செகண்ட் வந்து ஆமா ஃப்ளவர் மெடிசன் சொல்லிடுறீங்க. ஆமா சார். ஓகே. அது நிறைய பேருக்கு வந்து ஃப்ளவர் மெடிசன்ன்றது மாதிரி சொல்ல மாட்டேன் சார். இப்ப ஆ, அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் வந்து வராங்க, அது மூலியமா பார்த்து இவங்களுக்கு சிலர் வந்து அந்த ஃப்ளவர் மெடிசன்னா இன்னும் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அந்த இது வரலைங்க சார். அதுல என்ன அப்படிங்கிற மாதிரி இது அதனால ஒரு பண்ணிடுறாங்க. கருப்பு கலர் டப்பால இக்கு பில்லர் போட்டு இதை வந்து டெய்லி 4 சொட்டு குடிக்கணும்னு சொல்லிடுவீங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்லைங்க சார். ஓகே, இந்த டிராப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி குடுத்துடுவேன் சார். என்னங்கிறது சில அவங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு எடுத்து சொல்லி குடுப்பேன் சார். தெரியாதவங்களா இருந்தா இத சாப்பிடுங்கங்கிற மாதிரி குடுத்துருவேன் சார். சரி. சோ ஃபர்ஸ்ட் முதிரை சொல்றீங்க, மூச்சு ஆமா பயிற்சி சார். சொல்றீங்க, அப்புறம் ஃப்ளவர் ம். மெடிசன் சொல்றீங்க, அதோட சேர்த்து ஆயுர்வேதா சஜஸ்ட் பண்றீங்க. ஆ? ஆமாங்க சார். ஆயுர்வேதா மெடிசன் சிலதெல்லாம் வந்து சஜஸ்ட். ஆ அவங்களே வந்து இந்த க மூலிகைகளெல்லாம் வச்சு அவங்களால முடியும்னா, அக்கம் பக்கம் இருக்கிறது அத வச்சு அவங்களே கூட சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லிடுவேன் சார். சரி. அப்ப இந்த கேஸ்ல எங்கேயுமே நீங்க வர்மத்தையோ, அக்குபஞ்சரையோ, அக்குப்ரெஷரையோ யூஸ் பண்ணல. அத வெரி ஆஃபன் இல்ல யூஸ் சார். பண்றது இல்லையா நீங்க? அது அல்ல அது கால் வலி இந்த மாரி நேரடியா வரவங்களுக்கு இந்த நெறைய கால் வலி, முட்டி வலிக்காக வருவாங்க சார். அதுல இப்போ அக்குபஞ்சர்ங்கும்போது அந்த நீடில் பார்த்தாவே நெறைய பேர் பயப்படுறாங்க சார். அதனால ம், வந்து அந்த அக்குபஞ்சர வந்து மேக்ஸிமம் வந்து தவிர்த்துடுவேன். ம். பர்மாலயே தான் சார் மேக்ஸிமம் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இதுல நேர்ல வரவங்களுக்கு மட்டும் தான் சார் வர்மாவோ, அக்குபஞ்சரோ வந்து இது பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு ஆன்லைன்லயே நெறைய கேஸஸ் வரும். அதுல இது இப்பயே இது பண்ணிப்போம் சார். இப்ப பர்மா அப்படின்னா நீங்க வந்து இந்த இந்தியன் 2 படத்துல அந்த பிரயோகிச்ச மாரி எல்லா எல்லாம் இல்லைங்க எல்லா சார். வர்மாவையும் கத்துக்கிட்டீங்களா? இல்ல சார். 108 பாயிண்ட் இருக்கும் சார். அந்த 108 பாயிண்ட்ல வந்துட்டு அத டச் பண்றது இருக்கும். சிலது தொக்கணும்னு சொல்லிட்டு அ நீவுதல் முறை இருக்கும் சார். அந்த இதுல வந்து கரெக்ட் பண்ணுவோம். ம். அந்த இதுல கரெக்ட் பண்ணுவோம். சோ நீங்க படிச்ச வர்ம கலையில வந்து 108 புள்ளிகள பாயிண்ட்ஸ். ஐடென்டிஃபை ஆமா. பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நாடி பார்ப்போம் சார். அவங்களுக்கு என்ன ம், ப்ராப்ளம்ங்கிறத வந்து பார்ப்போம். என்ன அந்த வாதப்பித்த கபத்துல என்ன அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சில இடத்துல ம். வந்து சுவை நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சுவை கம்மியா இருக்குன்ட்டு அதுல பேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கரெக்ட் பண்ணி அதுல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அதுலயே கூட சிலதெல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம் சார். சரி. சோ உங்களோட சக்சஸ் ரேஷியோ எவ்வளவு இருக்கு? நீங்க உங்க பேஷண்ட்ஸுக்கு நீங்க பாக்குற இந்த வரவங்க கிட்ட தீர்வுகள் எப்படி இருக்கு? 70 to 80% சார். உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எல்லோ சார்.
உங்களுக்கு பிடித்த நம்பர்? 7. உங்களுக்கு பிடித்த திசை? கிழக்கு சார். உங்களுக்கு பிடித்த தெய்வம்? இஷ்ட தெய்வம் அப்படின்னா ஆ, அனுமன் சார், கணபதி. டெய்லி இது சின்ன வயசுல இருந்து ஃபேமிலியில இது பண்ணிட்டு வர்றது சிவன் சார். ஓகே. தேங்க் யூ. இது தவிர வேற ஏதாச்சும் ரெமெடிஸ் சொல்றீங்களா நீங்க? என்னது சார்? இல்ல, இல்ல. நாகதேவதா கிட்ட சொல்றேன். இதை தவிர நீங்க வேற ஏதாச்சும் சார் இப்ப நிறைய அந்த கர்மா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப சூரியன் கர்மா பாதிக்கப்பட்டிருந்தா ஹனுமன் சாலிசா இதுக்கு ஆதித்ய கிருதியம் படிக்க சொல்லி கேட்க சொல்லி சொல்லுவேன் சார். ம், ரொம்ப இது பண்ணாங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்க சொல்லுவேன் சார். சிலருக்கு வந்து ஹனுமன் சாலிசா படிக்க சொல்லுவேன். கோளறு பதிகம் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் சார். ஓகே. அதாவது ஆதித்ய ரிதம், அனுமன் சலிசா முதலான ஹனுமன் பக்தி சாலிசா பக்தி அந்த மந்திரங்கள், மாதிரி இது பண்ணு. பாடல்கள், பக்தி சாங்ஸ் வந்து ஆமா சொல்றீங்க. ஆமா. ஹனுமனுக்கு நிறைய போக சொல்லுவேன் சார். ஏன் உங்ககிட்ட வாதம் வாதம்னா வாயு சம்பந்தப்பட்டதா? ஆமாங்க சார். வாதம் சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் வர்றதுனால அனுமன் சலிசா சொல்ல சொல்றீங்களா? ஹனுமன் சார் ஹனுமன் பித்தம் சாலிசா பித்தம் 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 சம்பந்தமா வந்தாங்கன்னா எந்த தெய்வத்தை சொல்றீங்க? பித்து சம்பந்தமா வந்தாங்கன்னா அவங்க வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க சொல்றது, முருகப்பெருமான் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி சொல்லுவாங்க சார். சோ பித்தத்துக்கு கந்த சஷ்டி கவசம். ஆமா சார். ஏன்னா அவங்க ரொம்ப எப்பவுமே வந்து டென்ஷனா ஒரு அஹ், படபடப்போட அந்த மாதிரி இதுலதான் சார் இருப்பாங்க. கபத்துக்கு கபட்டுக்கு வந்துட்டு பௌர்ணமிக்கு வந்துட்டு அவங்கள வந்து விரதம் இருக்க சொல்லி சொல்லுவேன் சார். சிவபெருமானை கும்பிட சொல்லுவேன், அம்மனை வந்து வழிபட சொல்லுவேன் சார். இதுக்கு மட்டும் ஏன் விரதம்? அதுக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப அது சந்திரனால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க சார். நாங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ம், வந்து ஆம், பௌர்ணமி வழிபாடு நிறைய சக்சஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. கூட ம், வந்து அம்மன் வழிபாடு கொடுப்பேன் சார். ம். சரிங்களா? உலகத்துல சிறந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க. சரி, நன்றி. அடுத்து தேங்க்யூ. வரதராஜன். சார் வணக்கங்க சார். வணக்கம். சார் நான் இப்போ தான் சார் படிச்சிட்டு இருக்கேன். ஃப்ளவர் மெடிசனோ இல்லை உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் அஸ்ட்ராலஜி ஒரு 1.5 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன் சார். மற்றபடி எதுவும் நான் பலன் சொல்லலாம் ஆரம்பிக்கலைங்க சார். எடுத்தோடனே சரண்டர் ஆயிடுறதா? இல்லைங்க சார், இதுதான் சார் போயிட்டு இருக்கு. நான் இன்னும் பலன் சொல்ல ஆரம்பிக்கல. நீங்கள் எதனா கொஸ்டின் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் சார். பிடிச்ச கலர் என்ன? பிடிச்ச கலர் ப்ளூ சார். பிடிச்ச நம்பர்? 5 பிடிச்ச திசை? கிழக்குங்க சார். நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? சார் நான் அண்ணன் அப்பாயா தான் சார் இருக்கேன். பிஇ முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணேன். எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சார். 2 3 இது அட்டம்ப்ட் எல்லாமே ஃபெயிலியர் சார். இப்போ அதுக்கப்புறம் சரி அஸ்ட்ராலஜி வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு இப்போ 42 வயசு ஆகிட்டு இருக்கு. லக்னோ ராசி என்ன? துலாம் லக்னங்க சார். மகர ராசி. ம்.
சரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சந்திரா வரதராஜன் மேடம். சொல்லுங்க சார். நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? சார் நான் அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்றது இல்லை சார். ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல மட்டும்தான் பார்ப்பேன் நான். ஆ, பட் ஐ மோர் டீடாக்ஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் மேடம். சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா பணங்கிறது வந்து செகண்டரி தான். ஸோ தட் மேக்ஸ் ஆல் த சாய்ஸஸ். ஸோ ஹெல்த்துங்கிறது குப்பை உடம்புல சேர்றது தான். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் நீடட் டு த்ரோ த டாக்ஸின்ஸ் அவுட் ஆஃப் த சிஸ்டம் வில் கீப் அஸ் ஹெல்தி அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதுக்கு நம்ம என்ன மீடியம் வேணால் யூஸ் பண்ணலாம். நானே வந்துட்டு கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு ஒரு டீடாக்ஸ் சென்டர் வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில். அண்ட் என்னோட ஹெல்த் இதுக்கும் யூஎஸ்லலாம் இருக்கும்போது ஐ கேம் டு நோ அபவுட் திஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறையா படித்து பார்த்து ஐ பிகேம் எ ஃபேன் ஆஃப் இட். டீடாக்ஸ் சென்டரா? ஆமாம், அது இட் இஸ் கோலன் ஹைட்ரோதெரப்பி, பெருங்குடல் சுத்தம் பண்ணுறது த்ரூ யூஎஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்தியாவில் 3 தான் இருக்குது, அதில் 1 நம்மக்கிட்ட இருக்குது கோயம்புத்தூரில். சூப்பர் மேடம். ஸோ இது வந்தா நீங்க என்ன செய்வீங்க இந்த தெரப்பில? ஒன்றுமே நாங்கள் பெருசாக சொல்கிறோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ பர்சன் டு டேக் கேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் சார். ஏன் என்ன எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் என்ன, அண்ட் ஒய் தே வாண்ட் டு கிளீன் த கோலன், ஒய் இஸ் இட் எசென்ஷியல். அவங்களுக்கு ஆல்ரெடி எனிமா கொடுக்குற ஆப்ஷன் எல்லாம் வீட்டில் இருக்கு, அதை விட்டாலும் அவங்க ஏன் இதுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வர எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வேண்டாம். எனக்கு என்ன கிளைண்ட்ஸ் வேணும்னா தே ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் தேர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்லிடுவேன். அந்த புக்கு வந்து த கோலன் ஹெல்த் பை டாக்டர் நார்மன் வாக்கர். இது படிச்சுட்டு உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க அப்பாயின்மெண்ட் கூப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தே கேன் கம். அப்போ அதுலலாம் வந்து நான் நிறைய கொஸ்டினர்ஸ் வந்து வச்சிருப்பேன். அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பேன் நான். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சார்ட் இட் டவுன். அந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் கூட அவங்களோட லைஃப் ஸ்டைல் கூட மேட்ச் பண்ணிடுவேன். அப்போ அவங்க வர்றதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசினாவே அவங்களுடைய ஃபுல் இதை வந்து எனக்கு தோணிடும், அப்படியே எழுதிடுவேன் சார்ட்டில். ஆனால் அதை நான் அவங்க கிட்ட சொல்லுவேனா அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குற தன்மை இருக்குதுங்கிறது பார்த்து தான் சொல்லுவேன். அதில் நான் 10% கூட சொல்லலாம், 20% கூட சொல்லலாம், இல்லை 100% கூட சொல்லலாம். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே ஆர் ஏபிள் டு ரிசீவ் இட். இது எப்படி இந்த ப்ராசஸ் வந்து எப்படி எனிமா கொடுக்குற மாதிரியா? எனிமா வந்து வெறும் 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ சார். இது வந்துட்டு நாங்கள் யூஸ் அ டிவைஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ஏஞ்சல் ஆஃப் வாட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 25 to 30 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஒரு பர்டிகுலர் 34 degrees to 36 degreesல வந்து இது பண்ணி வச்சுட்டு சிங்கிள் டைம் யூஸ்டு நாசில், அதுக்குன்னு ஒரு டிவைஸு, அவங்களே அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு தெரபிஸ்ட்டு, தே ஹாவ் டு மானிட்டர். இனிஷியல் ஹெல்த் மட்டும்தான் கொஞ்சம் நர்ஸ் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. தென் தே வில் நோ. இப்போ கோலன் ஜென்ரலி ஸ்பீக்கிங் நம்ம கோலன் வந்து 5 அடி இருக்குது டிபெண்டிங் அப்பான் த ஹைட். அண்டு கோலனுடைய வித்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 2.5 inches கோலனோட வித்து. கோலனோட லென்த் வந்து 5.5. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்கிரீட் பண்ணுறோம், நம்மளுடைய பவல் மூமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இது வந்து 48 hours டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு மட்டும்தான் இட் வில் கோ அண்ட் ஸ்டோர் இன்சைட் த கோலன், லார்ஜ் இன்டெஸ்டைனில். Large intestine is known as the second brain. So unless and otherwise we clean the large intestine, we cannot have our brain to function better. So in US லாம் பார்த்தீங்கன்னா there are 3000 clinics all over United States. Whereas இந்தியாவில் வந்து அது ஒன்றும் பெருசாக வரதில்லை. இல்லை ஆக்சுவலி நம்ம வந்து பிரச்சனைக்கு போய் சால்வ் பண்ணுற விஷயத்துல தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய நான் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இஸ் ரியலி ரியலி லெஸ். அண்ட் த சார்ஜஸ் இஸ் ஆல்சோ வெரி மோர். அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. யூஎஸ்ல 80 வயசுலேயும் அவங்களே தான் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. இந்தியாவில் நம்மளுக்கு 50 வயசுலேருந்தே வந்து ஹெல்ப் கிடைக்குது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி
எனக்கு ஜென்ரலி வர கிளைண்ட்ஸ் எல்லாம் ஈஷாக்கு வரவங்க வருவாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றவங்க தான் வருவாங்க. லிவர் எப்படி நான் வந்து கிளென்ஸ் பண்ணி லிவரை பார்த்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தான் வருவாங்க. ஜென்ரலி ஸ்பீக்கிங். ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸுங்கும் போது ஐ எம் நாட் ரன்னிங் திஸ் அஸ் அ பிஸ்னஸ் ஐ எம் ரன்னிங் திஸ் அஸ் கைண்ட் ஆஃப் அ சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான். இஃப் யூ வாண்டட் த சர்வீஸ் இஸ் அவைலபிள்ங்கிறது தான் என்னோட கான்செப்ட். பிகாஸ் ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் பெட்டர். இதை நம்பர்ஸ் போட்டு பார்த்தனாலாம் ஒர்க் அவுட் ஆகாது சார். இது வந்து ரொம்ப பெரிய சேவையா தெரியுது எனக்கு. இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல இந்த சிஸ்டத்தை ரெடி கண்டிப்பா சார். பண்றதுக்கு. கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். யூஎஸ்ல இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து அங்க போயிட்டு படிச்சுட்டு இங்க கொண்டு வந்து வச்சுட்டு யூஎஸ்லயே வந்து 8500 ரூபாய் 1 hour சர்வீஸ்க்கு. நான் வந்து இங்க 5200 rupees கொடுக்குறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மச் எனிதிங் அவுட் ஆஃப் இட். அப்ப இது வயித்தை சுத்தம் பண்ணிக்கிட்டாலே பாதி பிரச்சனை, வயித்துல பாதி குடல் நோய் போயிடும்ல. குடலை சுத்தப்படுத்திக்கிட்டாலே பாதி பிரச்சனை 80%, சரியாயிடும்ல. 90%, 95%. ஏன்னா நம்மளுடைய நர்வ் எண்டிங்ஸ், இந்த பிரெயின் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுக்கு வந்து அந்த நர்வ் எண்டிங்ஸ்னுடைய கனெக்டிவிட்டியே வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தான் இருக்கு. அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல எங்கேயாவது போய் கழுத்துக்கு கரெக்ட் பண்ற நர்வ் வந்து போய் நம்மளுடைய வேஸ்ட் வந்து தங்கிருச்சு அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி ஹாவ் கழுத்து இஷ்யூஸ். நோ மேட்டர் வாட். இப்போ நம்மளுக்கு சேட்டனே போய் வேற எங்கேயாவது 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்குது, அது வந்து மிடில் இடத்துல உட்காந்துட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு கழுத்து இஷ்யூ வருது ஷுவர். அப்போ இதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தென் இட் வில் டூ பெட்டர். இது வந்து வாயில இல்ல டியூப் சார், போட்டு ஆனஸ்ல, ஏனல் ஸ்பிங்டர்ல. ஆனஸ்ல. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மியூசிக் எல்லாம் போட்டு டிஸ்டில்டு வாட்டர் அதெல்லாம் வந்து ப்ரொசீஜர். அந்த டிவைஸ் வந்து இட்ஸ் லைக் அவங்க வரதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாலே 25 மினிட்ஸ்க்கு முன்னாலே அந்த செட்டப் எல்லாம் ரெடியா இருக்கணும். இது வந்து ஒரு கிளினிக் மாதிரி செட்டப்ல இருக்குதா இல்ல ஒரு இதுதான் சார். ஃபர்ஸ்ட் நாங்க யூஎஸ்ல இருந்து வரும்போது ஐ ஹேட் அ பிக் திங், ஐ ஹேட் சோ மெனி பிளான்ஸ். நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு டிவைஸ் மட்டும் தான் ஐ அம் கோயிங் த்ரூ. சோ இது ஒரு லேப் மாதிரி. ஆமாங்க சார். இட்ஸ் கிளினிக் பட் ஸ்பான்னு சொல்றது. மாடர்ன் நேம் வந்து ஸ்பா, கோலன் ஸ்பா. கோலன் ஸ்பா. ஆனா அவங்க புதுசா இருக்கு மேடம். எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்றது வந்து பிரீதிங் பிராக்டிஸ். நீங்க ம், ம். கேட்டீங்கல்ல என்ன ஒண்ணு எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹேவ் டு டூ பிராணாயாம்னு நான் சொல்லுவேன். without the connection, the breath connecting to all the bodies, healings is not possible அப்படிங்கிறது என்னுடைய தாரக மந்திரம். ஓகே, இப்போ இந்த 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 தெரப்பி, இந்த கோலன் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நார்மலா நோய்கள் I'll make them sleep for next 1 or 2 days சார். ஏன்னா நம்ம வந்து பிக்கஸ்ட் ஆர்கன் வந்து அவங்கள ஃபர்ஸ்டே நான் வந்து நீங்க வந்து 2 எனிமா கொடுத்து பாத்துருங்க, உங்களுக்கு ஓகேவா இருக்குதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அது பிடிச்சிருக்குது, அந்த ஃபீலிங் ஓகே, யூ ஆர் ஏபிள் டு டூ இட் அப்படின்னா தென் யூ கேன் கம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த அன்னைக்கு வந்து 2 மணி நேரத்து ஐ வில் மேக் தெம் டு டூ வெஜிடேரியன் ஃபுட் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா டைஜஷன் ப்ராசஸ் வந்து 4 hours தான் ஆகும் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு. நான் வெஜிடேரியன் ஃபுட்டு ஸ்டேஸ் இன்சைட் த கோலன் ஃபார் மோர் தென் 12 to 36 hours. அப்போ நீங்கள் கோலன் பண்ணியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் த மோர் இந்த ப்ராசஸ் கோலனுக்குள்ள நிறைய ப்ராசஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா லைட்டர் ஃபுட் இஸ் பெட்டர். ஸோ லோ கார்ப்ஸ் which is like idli. I won't even prefer dosa. I would prefer a little bit chapati but not puri. And the madri. So if salads or some steamed vegetables, if you want to make the most out of it, அது அவங்க கேட்டாங்கன்னா, அவங்க கேட்கல நான் இப்படி தான் இருப்பேன்னா ஓகே இருந்துக்கோங்க. பட் திஸ் உங்களோட எண்ட் ரிசல்ட் கம்மியாகும், அவ்வளோதான். பிகாஸ் they paying that much money, so you make the best out of itங்கிறது சொல்றது as a counselor, it is our part. ஸோ இதை தவிர வேற என்ன? இப்போ அஸ்ட்ராலஜி படிக்கிறீங்க ரொம்ப வருஷமா, அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் ஏதாச்சும் சஜஷன் பண்றீங்களா? இல்ல சார், அஸ்ட்ராலஜிக்கலா ஐ வில் ஃபிகர் இட் அவுட். என்ன கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து ஓகேவா இருக்குது இல்ல, இந்த சஜஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்களா மாட்டாங்களா, நம்மளோட குரு அவங்களோட பார்க்குதா பார்க்கலையா, அதெல்லாம் நான் வந்து அவங்க போனோடனே வந்து செக் பண்ணிடுவேன். அதை வச்சு என்னோட கன்சல்ட்டிங்கை அவங்களுக்கு இதை சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து சூஸ் பண்ணிடுவேன். இஃப் தே ஆர் ரெடி டு கிவ் தேர் டேட் ஆஃப் பர்த். ஏன்னா அந்த ஆர்கன்ஸ் தான் எஃபெக்ட் ஆயிருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதுதான் வரும்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு ஹீலிங்கும் போது அது வந்து ஏர் பேஸ்டா இல்லை வாட்டர் பேஸ்டா இல்லை
இந்த பேஸ்டான்னு பார்த்துட்டு தென் ஹோலிஸ்டிக்கா ஒரு சொல்யூஷன் வந்து நான் டிரைவ் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுப்பேன். யார் வந்தாலும் ஒரு சார்ட் போட்டுருவேன் நான். தேங்க்யூ மேடம். ஓகே. உங்களோட பிடிச்ச கலர் என்ன மேடம்? சம்திங் அரௌண்ட் லைட் ஆரஞ்ச் டு லைட் ரெட். நம்பர் 7 பிள்ளையார் பிடிக்கும். டைரக்ஷன்? I feel comfortable east. And I like water surrounding places around. Healing begins in water ன்னு நான் நம்புவேன். ஸோ நீங்க ஒரு வாட்டர் பெண்டரா? Water. அப்படியெல்லாம் இல்லை சார். All the 4 elements are needed. But according to the mind தானே நம்மளுடைய perception. அவ்வளவுதான். Thank you sir. பாருங்க எவ்வளவு பெரிய திறமைசாலிகள்லாம் வெளியே வராங்க. நீங்க கேட்கலன்னா சொல்லிக்கலாம். நீங்க கேட்டீங்க சார். இன்னொன்னு கூட நீங்க கொடுத்த கொஸ்டின்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வர கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஜாதகப்படி எப்படி ஒரு நல்ல ஆளுல வந்து நாங்க சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ உங்களோட இதில் வந்துட்டு இஃப் தேர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ குட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா கூட நீங்க வெப்சைட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு இது போட்டு ஜஸ்ட் அப்லோட் யுவர் ரெஸ்யூமே அப்லோட் ஃபார் அ ஜாப்னு போட்டீங்கன்னா கூட as an astrologist somebody can be a service to them. என்னோட வெப்சைட்ல ரெஸ்யூம் போஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்க சொல்றீங்களா? ஆமாங்க சார். அதாவது எனக்கு ஒரு நம்மளுடைய ஆளிலே வந்துட்டு நான் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இப்ப நம்ம அஸ்ட்ராலஜி வந்து நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் பாக்குறோம். என்னோட லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் எனக்கு எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா போறோங்கிற நல்ல உள்ளவங்கள் கொஞ்சம் எங்கேயாவது இருக்கலாம் இல்லையா? அதை வந்து ஆஸ் அன் அஸ்ட்ராலஜிஸ்ட் ஆன நம்ம நிறைய பேர்த்த நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஆனா அவங்க வந்து நம்மளுக்கு டைரக்டா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மள வந்து அஸ்ட்ராலஜி இருக்கிறவங்க வெப்சைட் வந்து இட்ஸ் ஃபார் மோர் அட்வான்ஸ்ட் தென் சோ மெனி பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் அவைலபிளா இருக்கும்போது நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? நம்ம திருமகள் சேனான்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அது மாதிரி தான் பண்ணோம். அதுல ஒரு 200-300 பேர் பதிவு பண்ணி இருக்கிறாங்க. பட் நம்ம அது பெருசா மூவ் ஆகல. சரி சார், I'll call you later. அப்புறம் வேணா we can talk. Thank you sir. கலாவதி மேடம். சார் ஒரு விஷயம் சார், நான் இது எல்லாருக்குமே கூட வந்து இது பண்ண வேண்டியது ஆயில் பாத் சார். இன்னைக்கு இந்த ஆயில் பாத்ல வந்துட்டு நிறைய இன்னைக்கு வந்து சுகர் முதல்ல கொண்டு பிபி சுகர் வந்து இதுல வந்து நிறைய ரெடியூஸ் ஆகுறது, நிறைய அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ இந்த ஆயில் பாத் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க சார். அந்த வாத பித்த கபம் தகுந்த மாதிரி அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஆயில் பாத் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க சார். அதை சொல்ல முடியுமா? இப்ப வாத உடம்புனா என்ன ஆயில் எடுத்துக்கணும், பித்த உடம்புனா என்ன எடுத்துக்கணும், கப உடம்புனா என்ன ஆயில் எடுத்துக்கணும், என்னன்னைக்கு அதை எடுத்துக்கணும்னு சொல்ல முடியுமா? சார் இப்போ ஆண்கள்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் எடுத்துக்கலாம் சார். பெண்கள்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கலாம் சார். பித்த உடம்பு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீரகம் வந்து போட்டு அதுல கரெக்டா அதனுடைய இது காய்ச்சற பதம்னு ஒண்ணு இருக்குங்க சார். எடுத்து சீரகம் போட்டு எடுத்து காய்ச்சிக்கலாம் சார். கப உடம்புன்னா மிளகு பெப்பர் ஆயில்னு இருக்கு, அந்த பெப்பர் போட்டு காய்ச்சற இது இருக்கு. வாதம் இது கபத்துக்கு மேக்சிமம் வந்து பித்தத்துக்கு வந்து ஒரு பூண்டு போட்டு வாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது 3மே தெரியல அப்படின்னா இது 3ம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். மிளகு, சீரகம், ஒரு பூண்டு தட்டி போடலாம், இல்லைன்னா ஒரு இஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதை வந்து காய்ச்சி இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா வெறும் சீரகம் மட்டுமாவது போட்டு காய்ச்சின எண்ணெயை வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லேடிஸும், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஜென்ஸும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் சார். எல்லாரும் யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஆக்சுவலி நாகதேவதா எனக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெய் அனுப்பிச்சாங்க. நான் ஒரு 2 நாள் அதை தேய்ச்சி குளிச்சேன். ஐ ஃபீல் வெரி லைட். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த ஆயில் பாத் எடுத்ததுக்கு அப்புறம் உடம்பு வந்து அப்படியே லேசானதை உணர்ந்தேன். அதனால் நீங்களும் அதை பிராக்டிஸ் பண்ண சஜஸ்ட் செய்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து கலாவதி மேடம் வாங்க. சார் ஆ, குட் மார்னிங் சார். மேடம் சொல்லுங்க மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போதைக்கு வீட்ல இருக்கேன் சார், ஹவுஸ் ஒய்ஃப். ஏதாச்சும் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா? இல்ல இப்போதைக்கு நான் வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சார், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பசங்க இவங்களுக்கு மட்டும் தான் சஜஷன்ஸ் நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க? லாஸ்ட் 1 இயரா மட்டும் தான் நான் வந்து அஸ்ட்ராலஜி வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல வந்து ஓகே. என்னோட குரு ஒருத்தர் இருந்தாரு. நான் கோயம்புத்தூர்ல பேசிக்ல ஒரு 14 இயர்ஸ் இருந்தேன். அப்போ வந்து ம் அவரோட சஜஷன்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ம் அதுக்கப்புறமா அட் ஒன் பாயிண்ட்ல வந்து நீங்களே இத படிங்க அப்படின்னு சொன்னாரு. ம். அதனால அத வந்து நான் படிக்க ஆரம்பிச்சு சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் குள்ளார அப்படி போயிட்டே இருக்கேன் இன்னும். அதுல இன்னும் ஸோ நெறைய நீங்க இன்னும் இன்னும் வந்து வெளிப்படையா யாருக்கும் எதுவும் கொடுக்கல. ஆ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஒரு குறுகிய ஒரு இதுக்குள்ள சொல்லியிருக்கேன். ஆ ஆனா அது சொல்லம்போது எனக்கு நெறைய டைம் எடுக்குது. நான் வந்து சட்டுன்னு இப்போ ம் இது சார்ட் குடுத்த உடனேயே டக்குன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு அவங்க ஜாதகத்த எடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு நேரம் தோணணும். அப்போ பண்ணுவேன். பட் அப்போ வந்து சொல்லம்போது அவங்களோட பாயிண்ட் கேட்பேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி. பண்ணியிருக்கேன் அத. ஆல்மோஸ்ட் அது வந்து அந்த அவங்களோட அந்த ரூட் காஸ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்குது எனக்கு. இப்போ அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு. பாதியில நின்னு போச்சு. ஒரு 2 வருஷமா, 3 வருஷமா நின்னு போச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் கத்துக்கிட்ட சிஸ்டம்ல வந்து பின்னாடி போய் பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தானே இப்ப எல்லாமே. அத வச்சு அது பார்க்கும்போது பின்னாடி போய் பார்க்கும்போது, ஆ ஏதோ ஒரு விஷயம் வந்து கீழ லாக் ஆயிருக்கு. பூமிக்கு கீழ அப்படின்றது தெரிஞ்சுச்சு. ஸோ நான் அத எப்படி எடுத்தேன்னாக்கா, அவரோட ஃபர்ஸ்ட் பர்த் அந்த திதி, கரணம் அப்படின்றத வச்சு எடுத்தேன். ஸோ அப்போ அவரோட காரியம் ஏன் நின்னு போயிருக்கு அப்படின்றது வந்து கரணகர்த்தா மூலியமா அவரோட அந்த இது வந்து நான் போர் போட்டதுல நீங்க லாக் ஆயிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போ வந்து அவரு ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன விஷயம், "நீங்க எப்படி சொன்னீங்க? அதுல தான் போய் மோட்டர் மாட்டிக்கிச்சு. அதனால தான் வீணா நின்னு போச்சு" அப்படின்னாரு. ஸோ ரூட் காஸ் ஐ காட் த பாயிண்ட். அத வெளியில எடுத்தீங்கன்னா தான் நீங்க திரும்ப பண்ண முடியும். அதுவரைக்கும் அது லாக் இதாகாது அப்படின்னு சொல்லி. அது எந்த இதுல சொன்னேன் அப்படின்றது இப்ப வரைக்குமே வந்து எனக்கு ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் தான். ஏன்னா நான் திதி கரணத்த வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு என்னோட குரு சொன்னாரு. ஏன்னா, நீங்க எந்த ஹோலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்காது. அப்போ நீங்க அந்த அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுங்க. அ அப்போ தே வில் செல் எஸ் அப்படிங்கும்போது அந்த சார்ட் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட கர்த்தாவ வச்சு நீங்க அவரு யாரு? அவர் என்ன வேலை பார்க்குறாருன்றதெல்லாம் நீங்க சொல்ல முடியும். அப்படின்றத வந்து இது பண்ணும்போது, இப்படிதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு ஃபியூ மெம்பர்ஸ்க்கு தான் சொல்லியிருக்கேன். இப்ப அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து சொன்னாங்க. அதே மாரி எனக்கு 2, 3 விஷயங்கள் தான் வந்து இந்த மாரி நான் இது பண்ணி ஃபீட்பேக் வந்துருக்கு. ஆனா அது சொல்லம்போது எனக்கு என்னன்னாக்கா, என்னோட உடம்பு வந்து ம் நெறைய ரிவர்ஸ் ஒர்க் ஆகுது எனக்கு. ஸோ அதனால கொஞ்ச நாள் அப்படியே அத நிறுத்தி வச்சுட்டேன். இது படிச்சாவே நமக்கு ஏதோ தலைவலி வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே நெறைய தல வலிச்சது. காரணமே இல்லாம ஒரு தலைவலி அந்த மாரிலாம் ஃபீல் பண்ணேன். ஸோ இல்ல அப்படி போக்கூடாது. நம்ம எதுக்காக இதுல உள்ள வந்திருக்கோம்னு தெரியாது. ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட் தான். அது எங்க குருவும் அதான் சொன்னாரு. ஒரு விஷயம் உன்ன நோக்கி வருதுன்னாக்கா, எதுக்குன்னு உனக்கு தெரியாது. அது எப்போ உனக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. அதுக்கு ஃபுல்லா கத்துக்கங்க. பாதியில எதையும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஸோ அதுல வந்து நான் அந்த இத பிடிச்சிருக்கேன்.
ஆனா இப்போ அதாவது என்னன்னா, ஏன் அத ஸ்டாப் பண்ண மாரி ஒரு சிச்சுவேஷன் போனேன்னா, ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து ஒரு லேடி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க வந்து ரிப்பீட்டடா கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. பட் நான் வந்து சொல்லிடுறது. நான் வந்து இப்ப தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ம் என்ன சொல்றது? சும்மா சும்மா ஃபோன் பண்ணி நெறைய கேட்டுட்டே இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் ரூட் காஸ் சொல்லிடுறேன். பட் நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க சொல்றத வச்சு தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னம்போது, ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்கேர்ட். ஏன்னா நான் வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அ ஏன்னா நமக்கு தெரியும் நாம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க சொல்றத வச்சு சொல்லம்போது, நான் ஏதோ சொல்றேன் அவங்களுக்குன்றது தான் திரும்பி அவங்க வர்றாங்கன்றது புரிஞ்சுது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நாம சொல்றத வச்சு அவங்க டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றது. ஏன்னா, அவர் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ஸ் கேட்கறாங்க. ஒரு யுஎஸ் போணும். அங்க இல்ல வியாபாரம் பண்ணணும். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்றது கேட்கறாங்க. அது எனக்கு காட்டுறது வந்து சரியா காட்டல அது. அது எப்படி அவங்க டெலிவர் பண்றது அப்படின்றதெல்லாம் எனக்கு சோ மச் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. டெலிவர் பண்ணாலும் அவங்க ஒத்துக்கல. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ ஐ அம் நாட் கேப்பபிள் ஆஃப் தட் அப்படிங்கும்போது, அத வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகணுன்றது தான் வந்து நெறைய சிஸ்டம்ஸ் வந்து இப்போ படிக்க இல்ல. ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோலாம் நீங்க போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். எல்லாமே அரைகுறையா தான் நம்ம இருப்போம். சரியா? இப்ப அஸ்ட்ராலஜில நான் இவ்வளவு வருஷம் இருந்தா எனக்கு அஸ்ட்ராலஜில எல்லாம் தெரியுமான்னா, நான் பைத்தியக்காரன். சரியா? ஓரளவு தான் தெரியும். ஆமா. அப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க வராங்க. நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்றோம்னா, "நீ சொல்றத நான் 100% சொல்லு. அப்பதான் செய்வேன்னா, நீ கிளம்பி போ. என்கிட்ட கேட்காதன்னு" சொல்லி அனுப்பிச்சிடணும். நீங்க சரியா? அதுல நீங்க வருத்தப்பட வேணாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ வேற யாரையாச்சும் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரையோ, நீ டுகெதர் ஒருத்தர நீ பாத்துக்க. என்கிட்ட வந்தீன்னா, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அத நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா, யூஸ் பண்ணிக்க. வேண்டான்னா யூஸ் பண்ணாத. ஒரே மாரி திருப்பி திருப்பி அவங்க கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே வந்து நீங்க சொல்றத, கேட்கிறத செய்யாம இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கன்சல்டேஷன் பண்றத நிறுத்திருங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். அதுதான் பண்ணினேன். பட் இல்ல அவங்க நான் சொன்னத ஃபாலோ பண்ணிட்டாங்க அவங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ம். எனக்கு ஒரு பயம். ஏன்னா, அவங்க எப்படிப்பட்ட கஸ்டமர் அப்டின்னா, கலே அ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுன்னா, "நீங்க தானே சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளயே திரும்பி ரிவர்ஸ் பேக் அடிப்பாங்க. அது மாரி ஒரு விஷயங்கள வந்து எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. "நீங்க தான் ம். சொன்னீங்க. அதனால தான் நான் ஆரம்பிச்சேன். அதனால லாஸ் ஆயிடுச்சு" அப்படின்னாக்க என்ன பண்றது? அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு அந்த டைம்ல காட்டுது. நம்ம சொல்றோம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா, இப்ப நான் சொன்னதுன்னாக்க, இப்ப நான் அந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் இப்ப வரைக்கும் கேட்கறாங்க. "எப்படி கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு தான். பட் எனக்கு வார்த்தையால அது இதுவரைக்கும் சொல்ல தெரியல. ஆனா, அம் எனக்கு வந்து என்னோட குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நவகிரகங்களோட ஒரு காயத்ரீஸ் இருக்குன்னு சொல்லி அத ஸ்பெசிஃபிக்கா எனக்கு சொன்னாங்க. அந்த காயத்ரீஸ வந்து நீங்க டெய்லி சாண்ட் பண்ண, அந்த கிரகங்களே வந்து உங்களுக்கு சொல்ல நீங்க உங்க வழியில அவங்களுக்கு சொல்லும். இப்பட்டால் அந்த ஜாதகம் வழிவிட்டால், அந்த கிரகம் வழிவிட்டால்ன்னுட்டு எனக்கு சொல்லப்பட்டது. அதனால நான் அந்த சாண்ட் பண்ணும்போது நான் நெனச்சுக்கிட்டேன், சரி இதெல்லாம் நாம சொல்லல. யாரோ வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையும் இல்ல, தெரியும் இல்ல. இப்ப வரைக்கும் நான் வந்து எப்படி சொன்னேன், ஒரு 4, 5 பேருக்கு தான் சார் நான் பண்ணேன் ஆக்சுவலியே. அதிலேயே வந்து நான் வந்து இது வந்து, ஓ! இது வந்து பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. நம்மள வச்சு ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க. நம்மள வச்சு ஒரு விஷயம் நம்ம சொல்றது வந்து அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம சொல்லணும்ன்றதுல ஒரு அலர்ட்னஸ் வந்துச்சு எனக்கு. சோ, அப்ப அத நம்ம இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அவ்வளவுதான் மேடம். இப்ப நான் சொன்னது என்னன்னா, சொல்ல வர்றது என்னன்னா உங்களுக்கு, ம். எந்த ஹெசிடேஷனும் பண்ணாதீங்க. உங்கள தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா, அது பிரபஞ்சம் அனுமதிக்குது. அவங்க கிட்ட நீங்க உரையாடணும் அப்படின்றது பிரபஞ்சம் தீர்மானிக்கும். ம். அவங்க சொல்ற பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்றீங்க இல்லையா? அந்த தீர்வு சொல்றது நீங்க சொல்லல, பிரபஞ்சம் சொல்லுது. அப்படி ம். மைண்ட்ல வச்சுக்கணும். அதனால நடக்கப் போற நல்லதோ, கெட்டதுக்கோ நீங்க பொறுப்பு கிடையாது. பிரபஞ்சம் உங்கள ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா பயன்படுத்தியிருக்கு. ஓகே. அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த கர்மா, அது நீங்க சொன்னதுனால நடந்த நல்ல கர்மாவோ, நீங்க சொன்னதுனால நடந்த கெட்ட கர்மாவோ உங்கள பாதிக்காது. அப்படின்ற ம். ஒரு ஸ்டேட்ல நீங்க இருக்கணும்.
சரியா? ஓகே. அப்படி ஓகே. இருந்துட்டா நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே போலாம். சரியா? அதனால ஓகே. கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. நம்பிக்கை சார்ந்தது தான் ஜோதிடம்ல இருந்து மருத்துவம் வரைக்கும். அப்ப நம்மகிட்ட அரை மனசா வரவங்களுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ம். நீ 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 வந்து சரியா சொல்லுவியா? நீ கரெக்ட்டா பார்ப்பியா? அப்படின்னு கேட்டா, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். சரி, சரி. முழு நம்பிக்கை. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னா தான் அப்படின்ற மாரி சொன்னா மட்டும் தான் நம்ம செய்யணுமே தவிர, நம் மீது நம்பிக்கை இல்லாமல் 1% நம்பிக்கை இல்லாமல் வரவங்களுக்கு நம்ம ஜோசியமோ, வேற எந்த தொழிலோ செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆனா அத எனக்கு நான் வந்து ஜோசியம் படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச ஆட்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட என்னோட நோன் அத சர்க்கிள் நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு புடிச்ச கலர் அவங்க சொல்லுங்க. அது வந்து சக்சஸும் வந்திருக்கு. அதனால தான் அவங்க திரும்பி வந்து இப்போ என்னோட ம். வேலை எப்படி இருக்கும்னு அவர் கேட்கிறாரு. இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணாரு இல்லைங்களா? அவர் வந்து கேட்கிறாரு. ம். இன்னொருத்தவங்க எங்களோட இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை மாறணும். அதாவது இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப வருஷமா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிளையன்ட்டுக்கு போறாங்க. அந்த கிளையன்ட்டுக்கே வந்து நம்ம வேலை போனான்னா நல்லா இருக்குமா? அப்படின்றத பண்ணாங்க. நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் இந்த இது நடந்தது. நான் சொன்னேன் அந்த குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அப்ப அவங்க சக்சஸ் ரேட் வந்துருச்சு. அவங்க திரும்பி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்க சொன்ன மாரி அது கிடைச்சிருச்சு அப்படின்னு. பட் அது லாங் ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு கவலைப்பட வேணான்றது சொன்னேன். இந்த மாரி சின்ன சின்னதா எனக்கு யாரு என்ட்ட கேட்கறாங்களோ, என்னைய நம்புறவங்களுக்கு நான் வந்து சொல்றேன் அந்த மாரி. ஏன்னா வந்து அதுதான் நான் இப்போதைக்கு பட் எனக்கு பேசிக்கலாவே இந்த நீங்க உங்களோட இது எப்படி வந்ததுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லைங்களா? அவங்கள தான் வந்து இந்த எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்க்க சொன்னாங்க. அப்போ உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த ரிப்போர்ட்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கே தனியா படிக்கணும் போல இருக்கே! அப்படின்றது தான் உங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நான். நான் அப்போ அத படிக்க ஆரம்பிக்கும்போது தான் உங்களோட அந்த புரட்டாசி இது ஃபுல்லா நான் கேட்டேன். பட் உங்ககிட்ட ஒரு தடவ தான் எங்க வீட்ல அவரு பேசினாரு. பட் சோ மெனி சேஞ்சஸ். அது உங்களோட வார்த்தைகளா என்னன்னு தெரியல. அது வந்து இட் வில் ஹீல் அவருக்கு நெறைய விடைகள் வந்திருக்கு. நான் அது சக்சஸ் வந்தோனே அங்க கரெக்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேசினது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதுல வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கு. எனக்கு வந்து நீங்க குடுக்குற ஸ்பீச்சஸ் நீங்க குடுக்குற அந்த பிரேயரோட விஷயங்கள் இதெல்லாமே வந்து நாங்க டூ த கோர் ஃபாலோ பண்றோம். இப்ப நீங்க சொன்ன அந்த 27 டேஸ் வந்து இப்ப என்னோட பையனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாரி யார்கிட்ட இருந்து எந்த விஷயம் வந்தாலும் நாங்க பண்றோம். இது வந்து எங்களோட ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் நீங்க சொன்ன மாரி தான். நாங்க இந்த மருத்துவம் சார்ந்த ஏன் இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் என்ன இப்போதைக்கு போயிட்டு இருக்கோம்னா, நாங்க இந்த சக்ராஸ ஆக்டிவேட் பண்றது, மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னாவே, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாகுன்றதுனால, அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்க அத பண்றோம். இப்போ இந்த ஒரு மலர் மருத்துவம் அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து அத வந்து படிச்சதில்ல. பட் ஹோமியோபதி வந்து நான் நெறைய எடுத்துக்கிறோம் நாங்க எங்க வீட்ல. ஏன்னா, எங்க மாமனார் வந்து ஹோமியோபதி கொஞ்ச நாள் நெறைய சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஹோமியோபதி ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்ப எங்க பசங்க 2 பேருமே வெளியூர்ல ஒருத்தன் வந்து யுகேல இருக்கான். இன்னொருத்தன் வந்து வெளியூர்ல இருக்கான். 2 பேருமே வந்து இந்த ஹோமியோபதியோட ஒரு பஞ்ச் அப்படியே வச்சிருப்பாங்க. குடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஈவன் தோ கோவிட் டைம்ல கூட அவங்க வேற எந்த மெடிசின்ஸும் எடுத்துக்கல. பிரிகாஷனரியா ஹோமியோபதி தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்பவும் கூட அத தான் எடுத்துக்கிறாங்க. அன்டவுட்டட்லி அது கிளியரா வொர்க் அவுட் ஆகுது. ஸோ எனக்கு இதுல ஆடட் அட்வான்டேஜ் இந்த மலர் மருத்துவம் எடுத்துக்கிட்டா நெறைய சக்சஸ் அவங்களுக்கு குடுக்க முடியும். ஏன்னா, இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு இத நாங்க நாங்க சொல்லி இந்த ஹோமியோபதி வந்து இப்ப எங்க வீட்ல எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. எங்க மாமனார் சொல்லுது எல்லாருக்கும் சொன்னாரு. பட் நாங்க தான் அத நம்பிக்கையோட சாப்பிட்டோம். அதனால அது இது பண்ணியிருக்கோம். இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இந்த இது சைட் எஃபெக்ட் வித்தவுட் சைட் எஃபெக்ட் போகணும் அப்படின்றது. ஏன்னா எங்க வீட்ல நெறைய அலோபதி சாப்ட்டு, அது போயி அது மேல ஒரு கரெக்ட்டு தான் அதுல சார் இப்போ ஒரு சொன்னார் மாரி நெறைய ஐசியூலாம் இருக்கு. பட் ஐசியூல போயும் சரியாகாம போன ரேட்ஸ் தான் நாங்க பார்த்ததுனாலயோ என்னமோ தெர்ல. அந்த ஹோமியோபதியும், மலர் மருத்துவமும் வந்து இப்போதைக்கு மலர் மருத்துவம் நெறையா இது போயிட்டுருக்கு. நேத்து கூட ஒருத்தருக்கு நீங்க சொன்ன இந்த காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். அது என்ன இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி.
ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் உங்ககிட்ட இருந்து வந்ததுன்றதுதான் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. வாடிக்கையாளர்களே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அவர் வந்து அது ஒரு 2 டேஸ் பேக் அவர் சொன்னாரு. ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வாடிக்கையாளர்கள் பத்தி எடுத்தீங்க. ஸோ எனக்கு இதுக்காக தான் இந்த ஆன்சர் இங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே அத சொல்லிட்டேன் நான். அது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு இது பண்றேன் அதுல. அவ்வளவுதான். ரொம்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள். தேங்க்யூ மேடம். ஸோ ரொம்ப பொறுமையா, ரொம்ப நேர்த்தியா உங்களோட சர்வீஸை சொன்னதுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க. ப்ளூ ம். டார்க் நம்பர் 7 டைரக்ஷன் நார்த். இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை பத்தின விஷயங்களை நான் நாளைக்கு கேட்டுக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு வகுப்பு கூட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேண்டில் ப்ரேயர் பண்ணிடலாமா? கேண்டில். ஏன் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா, இப்ப நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? நீங்க எல்லாம் எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் சம்திங் டெய்லர் மேடா கொடுக்கறதுக்கு முடியுன்றதுனால ஐம் ஜஸ்ட் பர்சனலி அப்சர்விங் எவ்ரி ஒன் சிச்சுவேஷன். ப்ரேயர். நாளைக்கு வகுப்புல நம்ம சக்கரங்களை பத்தி பார்க்கலாம். மந்திரம், தந்திரம், எந்திரம். அந்த வகையில எந்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாளைக்கு டிஸ்கஷன் போகலாம். அது அதிகமாக டிஸ்கஷன் பண்ணப்படாத பயங்கரமான ரகசியமாகவே ஒளிந்திருக்கின்ற ஒரு விஷயம். ஸோ வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் யந்திரா நாளைக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸ்டார்ட் கம்மிங். இன்னைக்கு வந்து சில பேர்கிட்ட நான் ஒப்பீனியன் வாங்கலை. அந்த ஒப்பீனியனையும் கிராஜுவலாக எல்லாருக்கிட்டையும் வாங்கிடுவேன், யார் யார்கிட்ட வாங்கலையோ. நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற டாபிக் வந்து எந்திரங்கள். சரியா? எந்திரங்கள் மந்திரத்துல எப்படி வேலை செய்யுது, அது தந்திரமா எப்படி நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்குது. மந்திரம், தந்திரம், எந்திரம், இந்த செட்டு எப்படி வேலை செய்யுதுன்றதை தான் நம்ம படிக்க போறோம். சரியா? ஸ்டே டியூன். நாளைக்கு பார்க்கலாம்.